இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த குடும்பத்தை பற்றி நம்மளும் என்னதான் சொல்றது, இது வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். இவங்க வந்து ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற அளவு கூட நம்ம யோசிச்சாச்சு. தமிழும் சரஸ்வதியும் இருக்க தமிழுடைய ஃபேமிலியை. அதுவும் வந்து இப்போ கோதைக்கு வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர். ஒரு பக்கம் தமிழ், அதுக்கப்புறம் கார்த்தி, அப்புறம் ராகினி டாக்டருக்கு படித்து முடிச்சிருந்தாங்க. ஆனால் டாக்டருக்கு படித்து முடிச்சு எந்த டாக்டராச்சும் வேலைக்கு போகாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாச்சும் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணல, இல்லை இங்கேயே வந்து கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, பிரச்சனை ஆச்சு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, படித்து முடிச்சுட்டு டாக்டர் வேலையை பார்க்கவே இல்லை. சரி, ஏதாச்சும் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கம்பெனியில் எனக்கு என்னது தெரியும், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு வாங்கின சொத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கே வந்து எல்லா கையெழுத்தையும் போட்டு கொடுத்து நீங்களே கையெழுத்து இது பண்ணி இப்போ வச்சுக்கோங்க அப்படின்லாம் வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. கண்ணு முன்னாடி கூட்டமாக கும்பலாக எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த குடும்பத்தில். அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இதில் பல 100 தடவை பரமன் சொல்லியிருப்பாரு, ஏதாவது உளறிட்டு அப்படின்னு சொன்ன தங்கச்சி அப்படின்னு சொன்ன தங்கச்சி அப்படிங்குவார். அப்படியாண்ணா இல்லைண்ணா எங்கள் அண்ணா அப்படி பண்ணியிருக்க மாட்டார்ண்ணா, டேய் நீ தான்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு ஃபிளட் பர்சனாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாங்க. எப்போ சாமி அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம் அவங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் வந்து பார்த்தா வந்து கெஞ்சுறது ரொம்ப நல்லா பண்ணுவார். எல்லா ஹீரோக்கும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும்ல, இவர் வந்து கெஞ்சுறது, அண்ணா சரஸ்வதி ரொம்ப பாவம்ண்ணா, சரஸ்வதி ரொம்ப பாவம் சார், ஐயோ எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு 15 வார்த்தை வச்சுப்பாரு. அப்புறம் புள்ள பூச்சிங்களை போட்டு அடிப்பார். அர்ஜுன் அவ்வளோ பெரிய சம்பவம் தெரிஞ்சு தன்னோட மனைவியை காரமான சாப்பாடு வச்சு வயிற்றுல இருக்க பிள்ளையை அழிக்கிறதுக்கே ட்ரை பண்ணியிருக்காரு. 2 தடவை ட்ரை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சும் கூட அவர்கிட்ட சரி ஓகே பெங்களூர்ல இருந்து அந்த ஆர்டரை கொடுத்துருங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு மட்டும் வந்துடுவார். மிரட்டிட்டு ஒன்னா அழிச்சு ஒன்றிருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரண்டா அப்படின்ட்டு அடுத்த நாளே வந்து ஆர்டர் வாங்கி கொடுப்பாரு. இருக்கட்டும், அவனும் வாழட்டும், பாவம் இல்லை அந்த எம்ப்ளாயீஸ் பாவம் அப்படிங்குவார். எவன் லூசாப்பா நீ குடிச்சிருக்கியா நீ எதுவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கார்த்தி முன்னெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தார். அங்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நம்பி இந்த எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்தார். இப்போதான் கொஞ்சம் மூளையோட அவர் பேசுறாரு. ஆனால் வந்து அவரோட பழைய விஷயங்கள் ஞாபகத்தை வச்சுட்டு அவர் கேட்கவே மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் விட மகா பெரிய முட்டாள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோதையம்மா தான். அதாவது அர்ஜுனை 32 தடவை காப்பாற்றி கொண்டு வந்து, ஏன்பா தமிழ் அர்ஜுனுக்கு நம்ம ராகினியை பாவம்ப்பா, ராகினிக்கு நம்ம தரப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லியே அர்ஜுனை ஒவ்வொரு விஷயத்துலேருந்து காப்பாற்றி அர்ஜுன் திருந்துற மாதிரியும் தெரியல, அர்ஜுன் உணர்ற மாதிரியும் தெரியல, திருப்பி தப்புகள் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அடிக்கிறதுக்கான ஒரு தெம்பு திராணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மூளை இது எதுவுமே இந்த குடும்பத்தில் யாருக்கும் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இப்படி போயிட்டு இருக்க கதையில இப்போ அடுத்து வந்து ஒரு பெங்களூர் கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் எது கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அந்த கான்ட்ராக்டால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க வரப்போதா அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழும் கார்த்தி இவ்வளோ தூரம் சண்டை போட்டு இருக்கிறது, ஒருவேளை கார்த்தி அந்த பக்கம் அவரை அனுப்பிவிட்டு அவரை வந்து ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சு அவர்கிட்ட இந்த அர்ஜுனை காலி பண்ணுறதுக்காக பண்ணுறாரா? அர்ஜுன் என்ன சொல்கிறாரு, இந்த குடும்பத்துக்கு திருப்பி வந்துட்டு இந்த குடும்பத்தை காலி பண்ணுறாரு. குடும்பம் உங்கள் கூட தானே இருந்துச்சு, அப்போவே குடும்பத்தை காலி பண்ணிருக்க வேண்டியது, குடும்பத்தை பிரித்து அனுப்புகிறோன்னு அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தா எல்லாத்தையும் சேர்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி கதை இழுக்கிறதுக்கு என்னென்ன வகையில் எல்லா விஷயமும் நடக்குமோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ கதையில் அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வந்து உண்மையிலே மூளையோட தமிழ் இந்த பெங்களூர் கான்ட்ராக்டை கொடுத்ததே வந்து அர்ஜுனை காலி பண்ணுறதுக்கு தான். இதை வந்து செய்ய முடியாதுன்னு தெரியும், மொத்தமாக அவனை காலி பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை கார்த்தி அங்கே அனுப்பி அவரை வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து வேறு என்ன பண்ணுறாரு ஃப்ராடு தனங்கிறதெல்லாம் ஆதாரத்தோட நிரூபித்து ஏகப்பட்ட கலப்பட வேலை செய்யறதெல்லாம் செய்கிறாருன்னு மொத்தமாக அந்த கம்பெனி இழுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணார்னா ஓகே. அப்படி இல்லாமல் திருப்பி ஹெல்ப் தான் பண்ண போகிறாரு, அர்ஜுனை வந்து நம்ப போகிறாங்க, அர்ஜுன் என்னதாலும் அர்ஜுனுக்காக இல்லாட்டி ராகினிக்காக அம்மா ஆரம்பித்த கம்பெனிக்காக அப்படின்னு ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு நாள் எபிசோட் இதுலேயும் ப்ரோமோல தான் சொல்லிட்டு இருக்கிறது இருக்கு. என்னதான் வந்து ஏற்கனவே அதில் பாதாளத்தில் தான் சீரியல் இருக்கு, இதுக்கும் மேலே போகிறதுக்கு ஒரு இடமே இல்லைங்கிற போது இன்னும் கொஞ்சம் கீழே போக முடியும்னு போகுமே தவிர மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த குடும்ப